மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லாம். நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆமாம், விஜயோட படம் வந்துவிட்டது வெற்றிகரமாக. ஆமாம், 600 கோடி ரூபாய் தியேட்டருக்கு வராமலே படம் 200 கோடி ரூபாய் லாபத்தை வந்து ஈட்டிக்கிட்டு தான் அந்த படத்தை இறங்குது. ஆமாம், ஏன்னா ரிசர்வேஷன்லேயே அந்த 3 நாட்களும் ஃபில்லப் ஆகிடுச்சான். 3-4 நாட்கள் ஃபில்லப் ஆகிடுச்சு. தவிர ஒரே நாள் தமிழ்நாட்டு மணி 16 கோடி ரூபாய் ஒரே நாள் கலெக்ஷன். இது தவிர கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாமே வந்து தியேட்டர்கள் அந்த 3-4 நாட்களும் ஃபில்லப் ஆகிருக்கு. அதனால் அந்த லாபம். இதில் என்ன பெரிய வேடிக்கை என்னென்னா, கேரளாவில் வந்து கோகுலம் குரூப்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அவங்க வந்து 500க்கும் மேற்பட்ட தியேட்டர். கோகுலம்னா யார்? அந்த கோகுலம் சிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சிட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்காங்க. அது தவிர நந்தினி ஸ்வீட்ஸோடைய உரிமையாளர்கள் செய்திருக்கிறார்கள். அங்கே 500னாக்க ஆந்திரா, கர்நாடகா சினிமா கேட்க வேணாம். அது மாதிரி தெலுங்கானா, தமிழ்நாட்டில் வந்து 850லேருந்து 900 தியேட்டர்கள் போட்டிருக்காங்க. எல்லாம் திருவிழாவாக கொண்டாடிட்டாங்க. திருவிழான்னா உண்மையான திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, சரி அதெல்லாம் இருக்குது சார், கதையை சொல்லுங்கள். கதை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு அற்புதமான கதை, அற்புதமான நாட்டு. ஒரு பச்சை புள்ள, ஒரு 4-5 வயசு பையனை கடத்திக்கிட்டு போய் அவர்கள் வைத்திருந்து வளர்த்து அப்பாவுக்கு எதிராக திருப்பி அப்பாவை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக சொந்த பிள்ளையை வளர்க்கிறார். அதில் நம்ம காந்தி அவர் வந்து ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் குரூப்னு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி டெரரிஸ்ட்டை வந்து அடக்கக்கூடிய, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பணியில் இருக்கிறார். அதில் என்னென்னா குளோபல், அதாவது இது ஃபுல்லாகவே உலக நாடுகள் எல்லாம் அது சேட்ஸ்ன்னு சொல்கிறார், ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். அதில் விஜய் வேலை செய்கிறார். அவர் கூட பிரசாந்தெல்லாம் வந்து பேரலெல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர அதில் வந்து பிரபுதேவாவும் அதிலே வேலை செய்கிறார். இவர்கள் செய்யும் பொழுது அந்த ஒரு குடும்பத்தை, மோகனுடைய குடும்பத்தை வந்து ட்ரெயினில் போகும்போது மோகனை பிடிக்க போகிறப்போ, அல்லது அந்த ஆன்டி டெரரிஸ்டுக்கு வந்து அந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்போல் மாதிரி இருக்கு, அந்த சொன்னோம்ல சேட்ஸ் குரூப்புகள் பண்ணும் பொழுது அந்த குடும்பமே குண்டு வெடிப்பில் இறந்து போயிடுது. இதனை மனதில் வைத்து ஒரு பிள்ளையை கடத்தி கொண்டு போகிறாங்க. இது ஒரு என்னங்க, இது யார் நடிச்சிருக்கா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிரசாந்த் வந்து ஹீரோவுடைய அந்த பார்ட்னர் அல்லது அந்த கோவர்க்கர் அது மாதிரி செய்திருக்கிறார். மனுஷன் வந்து அவர் ஒரு சாக்லேட் பாய், சாக்லேட் பேபி, அவர் ஆனாடைன்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டங்களில் அவர் அப்படி எதிர்பார்த்துட்டு நேரத்தில் ஒரு நண்பனுக்கு நண்பனாக, இன்னும் சொல்ல போனால் அவர் சம்பந்தியாகவே நடிக்கிறார். சம்பந்தினா இவருடைய பெண்ணு அழகில், இவருடைய பெண் மீனாட்சி சௌத்ரி அவர்களை விஜயோட பையன் காதலிக்கிறார். அது ஒரு இன்டர்கட்டு. அது மாதிரி விஜய் வந்து இருவேடங்களில் செய்கிறார். இருவேடத்தில் ஒன்று அப்பா பிள்ளை. அது மாதிரி வந்து பிரபுதேவா ஒரு கூட இருந்து பிறகு வில்லனாக மாறுகிறார். அது ஒரு பக்கம். ஸ்னேகா ஒரு மனைவியாக, அசல் அதாவது ஒரிஜினல் அந்த இவருக்கு விஜய்க்கு வந்து மனைவியாக ஒரு சந்தேகப்படும் பொசசிவ்னஸ் பிடிச்ச ஒரு மனைவியாக பட்டை கிளப்பியிருக்காங்க. இது லைலா இவருடைய நண்பருடைய மனைவியாக இருந்து யார் பிரபுதேவோட மனைவியாக இருக்கிறார். இவங்க எல்லாம் மோகன் வந்து இன்னொரு வில்லன், அந்த இதோடைய டெரரிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வில்லன். ஜெயராம் இவர்கள் எல்லாருக்கும் பாஸ் அல்லது சீனியர் ஆஃபீஸராக பாபு வருகிறார். இதாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து யோகி பாபு ரஜினிகாந்தே மிரட்டினவர், இதுலேயும் ஒரு செல்ஃபோன் திருடராக வந்து ஒரு அழகாக, அதுவே ஒரு கதைக்கு முக்கியமான ஒரு மேட்டராக போயிட்டுருக்கு.
இவங்க எல்லாம் பண்ணும்போது ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து எப்போ 600 கோடி ரூபாய் வந்துருச்சுங்க, போட்டது 400 கோடி ரூபாய் வந்து செலவு, ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, வெளிநாடு, ஃபாரினு இதெல்லாம் போட்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுது. இந்த கதையில் என்னாச்சுன்னா, இதை இன்ஸ்பயர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 2004 மாஸ்கோ மெட்ரோ பாம்பிங் அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ட்ரெயினில் போகிறப்போ அது எப்படி அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 24 பெருசாக பண்ணிச்சு. அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு செஞ்சுருக்காங்க. இதில் ரியலிசத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி, அதாவது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டை வந்து அப்படி இன்வால்மெண்ட்டாக, ஏன்னா சும்மா தட்டாப்புனா அடித்து பிடிச்சி அணியாக பண்ணிட்டு கிடக்காம முழுக்க அப்படி கொண்டு போகாத அளவுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட்டை கொண்டு வர வேண்டியது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண சின்ன சலசலப்போ, அது வெடுவெடுப்பு, எதுகை மூனை, அந்த மாதிரி சில விஷயங்கள் மனைவி மக்களுக்குள் நடக்கக்கூடிய பொழுது, இந்த திரைப்படம் வந்து அரசியல் படமா, அரசியல் சில இடங்கள் பேச அழுத்த ஆழமாக படிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா நம்ம குடும்பத்தில் அப்பா, பிள்ளைகள், தாத்தா, பாட்டி, அத்தை, மாமன் 32 வகையான உறவுகள் இருக்கின்றன. அத்தனை பேரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து பார்க்கலாம். அச்சா, விஜயோடைய மகனாக வருகிறார் யாரு, இன்னொரு விஜய். இதில் விஜயகாந்த் என்ற அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அழகா அந்த வாய்ஸு, அதேமா அந்த வாய்ஸ், அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா விஜயகாந்த் அப்படியே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல முக்கியமான கட்டத்தில் உள்ள நுழையிறப்போ நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்து மாநிலங்களில் 4 மணிக்கே படத்தை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்கு என்ன லாபம், பார்க்க கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுது, டாஸ்மார்க் மாதிரி வரப்போகுது. அதை போய் கட்ட போட்டு கடைசி வரலையும் அதை பண்ணாமல் 9 மணிக்கு ஸ்பெஷல் காட்சி, அது ஒரு நாள் தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அது என்னமோ கொஞ்சம் இடிக்குது. வந்து நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். அது நம்ம அந்த சமயத்தில் நம்ம ஏற்றுதான். மியூசிக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த மாதிரி சமாச்சாரத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா விட்டாச்சுன்னா மனுஷன் பூந்து குறுக்க நடிக்க, இல்லை கிழக்கு மேற்க குறுக்குசார் போட்டு வர. இவர் வந்து யார் ஜெயிக்கிறார்கள் என்பதை அடிச்சு தாண்டாக்கா டைரக்டரு அதோட பேரலாக போகிறாரா எடுத்து வர்றாரான்னு பார்த்தாக்கா டிஃப்ரென்ஸே பண்ண முடியல. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து நச்சு பொண்ணு குலவாங்குது. ரஷ்யாவோட இருக்கக்கூடியது, ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய சில மேட்டர்களை வந்து ஒரு நல்ல அந்த தெருக்கள், அந்த அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப படப்பிடிப்பு நல்லா லோக்கலாக நல்லா எடுத்திருக்கிறாங்க. படத்தோட நேரம் வந்து 3 மணி நேரம் 2 நிமிஷம். இதில் என்ன எடிட்டிங் வந்து வெங்கட்ராஜ் என்ற அந்த டீமில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து உணர்வுபூர்வமாக ரொம்ப ஊன்றி உள்வாங்கி அடிச்சு நடத்திருக்கிறாரு எடிட்டர். அது மாதிரி பார்த்தா டிஓபி வந்து சித்தார்த்தா நாணி. அந்த ஃபோட்டோகிராஃபி என்பது ரொம்ப முக்கியமானது. இதில் டாப் மோஸ்ட் பீப்புள் எல்லாமே டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் பீப்புள் டெக்னீஷியனாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு கேடரு போகுது. இது என்ன ரொம்ப முக்கியமான மேட்டர் என்னன்னா, உலக நாடுகளில் 3000க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள் இது திரையிடப்பட்டிருக்கு. எல்லாரும் யோகா கட்சின்னு வந்தோடனே ஒரு என்ன பாப்பா என்னதான் சொல்ல போறாரு அது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா நம்ம ஹைலைட் என்னன்னா, லண்டனில் சவுத் இந்தியன் படம் வந்து சவுத் இந்தியன் படங்கள் லண்டனில் போடக்கூடிய முதல் படம் என்னென்னா லைஸ்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிவிட்டு லண்டன் சினிமா தியேட்டரில் அந்த தேட்டரில் பதிவிட்டால் அது உலக கவனத்தை இருக்கும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுங்கிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஐஸ்வர்யா அந்த ஏஜிஎஸ் ஐஸ்வர்யா கல்பாத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஒரு தேட்டரில் வருவதற்கு நான் 2வது சொல்கிற 3வது தேட்டரில் வருவதற்கு முன்பு 200 கோடி ரூபாய் லாபங்க. இது யாருக்குமே மனசு விட்டு சொல்ல மாட்டாங்க. இதை சொல்லி இருக்கிறார்கள் விளம்பரத்திற்காக. ஏன்னா எல்லாமே புக் பண்ணிட்டு இனிமேல் எல்லா தேட்டரிலும் பார்த்தா புக் மை ஷோவில் போனாக்க அது இல்லாமல் இருக்கிறது. அதில் மொத்தத்தில் இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோட குதூகூலமாக பார்க்கலாம். விடுமுறைக்கு தகுந்தாப்புல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திரைப்படமாக இருக்கிறதுனால பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறார் யார் விஜய் வந்து ஒரு பெருந்தன்மை மட்டுமல்ல, அது சிவகார்த்திகேயனும் வந்து நிற்கிறார். ஒரு ஸ்டேஜில் வந்து சிவகார்த்திகேயனும் வந்து அதை கொடுக்குறாரு. அதனால இந்த படம் அனைவராலும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. Guys, this is a new assignment.